கையிலையிலே பார்வதியும் சிவனாரும் வசித்திருக்க தெற்கே குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரனின் இடமாக அமைந்தது. தென்றல் தவழ்ந்து வரும் தென்பொதிகை மலைக்குன்றாம் தென்காசி மாவட்டம் குற்றாலம் அருகே அமைந்துள்ள பண்பொழி திருமலை குமாரசாமி திருக்கோவில் தலவரலாறு இந்த காணொளியில் காணலாம். முன்பொரு காலத்தில் பண்பொழியில் வாழ்ந்து வந்த பூவன் பட்டர் திருமலையில் வேல் வழிபாடு செய்து வந்தார். நாள்தோறும் மலையில் வேலுக்கு பூஜை செய்து வணங்கி வந்தார். ஒரு நாள் வேல் இருக்கும் புளிய மரத்தின் அடியில் கண் அயர்ந்து தூங்கினார். அந்த சமயத்தில் அவரது கனவில் தோன்றிய முருகப்பெருமான், பூவன் பட்டரே, நாள்தோறும் தாம் எமக்கு நடத்தும் பூஜைகளைக் கண்டு அகம் மகிழ்ந்தோம். இந்த மலை என்னுடைய மலை, இங்கு எமக்கு ஒரு ஆலயம் எழுப்ப வேண்டும். இங்கிருந்து சில மைல் தூரத்தில் உள்ள கோட்டை திரடு பகுதியில் என்னுடைய திருவுருவம் மண்ணில் புதைந்துள்ளது. பட்டரே, நீங்கள் ஆட்களுடன் செல்லும் வழியில் சிற்றெரும்புகள் உமக்கு வழிகாட்டும். ஓரிடத்தில் சிற்றெரும்புகள் நிற்கும். அந்த இடத்தில் தோண்டி பார்த்தால் என்னுடைய சிலை கிடைக்கும். நான் உமக்கு கூறிய தகவல்களை பந்தள மன்னனிடம் சொல்லி உதவிகளை கேளுங்கள், அவரும் உதவிகளைச் செய்வார். இம்மலையில் பந்தள மன்னனிடம் கூறி எனது சிலையை பிரதிஷ்டை செய்து ஆலயம் எழுப்பச் சொல்லும் எனக் கூறி மறைந்தார். இந்த தகவலை பந்தள மன்னனிடமும் கனவிலே கூறி மறைந்தார் முருகன். பூவன் பட்டரும் பந்தள மன்னரிடம் கூறி உதவிக்குத் தேவையான ஆட்களை அழைத்து கொண்டு கோட்டை திரடு நோக்கி விரைந்தார். கோட்டை திரடு பகுதியில் சிற்றெரும்பு கூட்டம் நின்ற இடத்தில் தோண்டி முருகன் சிலையை எடுத்தனர். முருகன் சிலையை கண்ட பூவன் பட்டர் அகம் மகிழ்ந்து ஆனந்த கண்ணீருடன் முருகன் சிலையை தொட்டு வணங்கினார். பின்னர் பந்தள அரசனால் திருக்கோவில் எழுப்பப்பட்டு திருமலை குமரன் பிரதிஷ்டை செய்யப்பட்டார். இன்று செல்வச் செழிப்போடு காணப்படும் திருமலை குமாரசாமி திருக்கோவின் வளர்ச்சிக்கு காரணம் சிவகாமி பரதேசி அம்மையார் என்றால் அது மிகையல்ல. சிவகாமி அம்மையார் திருமலை குமாரசாமியை மகனாக நினைத்து அவர் செய்த திருப்பணிகளையும், சிவகாமி அம்மையார் திருமலை குமரனின் அருளால் புரிந்த அற்புதங்களையும் அடுத்த காணொளியில் காணலாம். தொடர்ந்து இதது போன்று திருக்கோவில்களின் தல வரலாறு அறிய ஏகே மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தொடர்ந்து உங்களது ஆதரவை தாருங்கள். நன்றி.